ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் வந்து சப்பாத்தி குருமா. வாங்க சாப்பிடலாம். என்ன சொல்லலாம்? ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் ஜென்ரேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு குருமாவுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி மூணுமே கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி போடணும், குருமா வைக்கணும். ஹாய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு லீவு. பசங்க எல்லாமே வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சப்பாத்தி குருமா செய்ய போகிறோம். அது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குருமா தான் வைக்க போகிறோம். வாங்க சமைக்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, பச்சை மிளகாய், மிளகா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கணும்னா அதை ஃபஸ்ட்டு மூடி வச்சாதான் வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆணவத்துல ஆடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா பேஷண்ட் எல்லாம் இங்க இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போங்க. மாஸ்க் வாங்கிட்டு வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் வந்துட்டு சமோசா அந்த மாதிரி செய்யணும்னா நீங்கள் இதே மாதிரி வந்து சமைச்சு அதில் லைட்டாக நம்ம சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணி அப்படியே சமோசாவில் வச்சா சமோசா மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டா சமோசாவை நம்ம எதில் செய்வோம்? கோதுமை மாவு, மைதா மாவில் செய்வோம். அந்த மாதிரி நம்ம மசாலாவுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தண்ணி வந்து திடீர்னு நடுவில் யாரோ ஒரு குரங்கு மாதிரி வந்து. ஓகே, இப்போ பாருங்க, இதை நல்லா கிளறிக்கலாம். என் ஃபோன் எடுத்து யாரே என்ன வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ போடாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள்,
சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சிருந்த ஃப்ளஃபியான சப்பாத்தி மாவை அவங்க ரவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாடி போடின்னு சொன்னது நாலு என்னோட தங்கச்சி. நிமிஷம் வச்சு போஸ் கொடு. அதெல்லாம் அதை வச்சு ஒரு நிமிஷம் போஸ் கூட. அந்த உருண்டையை மட்டும் எடுக்கிறேன். அதுக்கு தான் அது இல்லை எண்ணெய் ஒன்று தொட்டுக்கிறேன். அதில் ஒட்டுது. நீங்க எல்லாம் புடுணும்னா இப்படி புட்டு இப்படி இழுத்து நடப்பீங்க. இப்ப பாருங்க நான் எப்படி எடுக்க போறேன்னு பாருங்க. சூப்பரா எப்படி நான் உருண்டை பிடிக்கிறேன் பார்த்தீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க. அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க இப்ப பார்த்தாங்களா அந்த பார்வைக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு கொடி. உன்னை பார்த்த பின்பு நான் உன்னை பார்த்த பின்பு நான். எங்க அம்மா குளிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நானாக இல்லையே. வாரத்துக்கு 2 டைம்ஸ் தான் குளிப்பாங்க. எங்க அம்மா இப்ப என்ன பாட்டு பாடுறாங்கன்னு தெரியுமா? தின்தனக்கத்தில்லானா. அவங்க ஒரு பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். அத சொல்றாங்க ரெண்டாவது பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். இத சொல்றவங்க தான் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த குழந்தைங்க சென்னை சிட்டி கேர்ள்ஸ் சும்மா கம்மன்னு கடமா. ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி குருமா ரெடி. இங்க பாருங்க. அடிபொலி ஆனோ அடிபொலி பாருங்க செம்மையா இருக்கும். இவன் டான்ஸ் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா காலையிலேருந்து எங்க அம்மா ஒரு பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பாட்டுமா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து ஒரு மாவு வச்சுக்கணும். அதுல லைட்டா தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு தேய்னி தேய்க்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க திரும்ப அதை தூக்கி அதிலே போட்டுக்கணும். திரும்ப உருட்டிக்கணும். இப்படி ரவுண்ட் ஷேப்ல உருட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஜூம் பண்ணி எடுக்கணும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா உருட்டி இருக்காங்க. இந்த கைப்பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு இப்போதைக்கு. இல்ல இந்த கைப்பக்கம் தான் இந்த ஒண்ணு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வெயிட் 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 சொல்றேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு குருமா. லாஸ்டா நம்ம ஃபைனலா இறக்குறப்ப கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா வீடியோல காமிச்சிட்டு மாறிக்கலாம்னு பார்த்தாங்க. நான் காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க. இத போட்டாதான் நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும். அந்த வாசனைக்கு யார் அடிமை அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் சப்பாத்தி. சப்பாத்தி நாங்க எப்பவுமே ஆயில் போடுறோம். ஓகே குருமா ரெடி. வாங்க சாப்பிட போலாம். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி போட போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு குரங்கு வாய்ஸ் கேட்கும். அது யாருன்னு தங்கச்சி. இங்க ஒரு வாய்ஸ் கேட்சல. அது வந்து எங்க அக்கா பாத்தீங்களா? ரவுண்ட் ஷேப் நீலா போல இருக்கு. என்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு அழகா. இதால தான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்ப போறேன். அங்க பாருங்க. அதுக்கு பேர் நெயில் இல்ல. மாட்டோடைய கால்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இங்க பாருங்க உருட்டிட்டு இருக்கான். அங்க அம்மா உருட்டிட்டு இருக்காங்க. இங்க நான் போட்டுட்டு இருக்கேன். என் தங்கச்சி வந்து அவங்க ஆல்ட்ட உருட்டிட்டு இருக்கா. இத போட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க பெரியவங்க எல்லாம் குறங்கிட்டாங்கன்னா சின்ன பசங்களே எல்லாத்தையுமே சாப்பிட்டு நிறைய எண்ணெய் ஊத்துனா குண்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் ஊத்தாம எனக்கு சப்பாத்தி போட்டு வச்சிட்டேன். இது வந்து ஆனா அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. எண்ணெய் ஊத்தி தான் இவங்க சாப்பிடுவாங்க. நான் எண்ணெய் ஊத்தாம தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா அவங்க சாப்பிடுறத உங்களுக்கு ஒரு போட்டோ ஆட் பண்றேன். அதை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா ஆட் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சாப்பாடு சாப்பிடவே மயக்கம் போட்டு படுத்துவாங்க. எனக்கு
தெரிஞ்சு எங்கள் தாத்தா யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆவி திடீர்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா இவன் நான் போடுற சப்பாத்தி போட்டா சப்பாத்தினா friends. ரொம்ப பிடிக்கும். இவ போட்ட சப்பாத்திலே ஆவி வீட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளோ வாசனையா இருக்கு சப்பாத்தி. பார்த்தீங்களா சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நம்ம சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எனக்கு தான். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி எடுத்துரு. நான் ஒரு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் போடுறது தான் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சி எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு யார் யாரெல்லாம் அடிச்சுப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். இதை பற்றி இப்போ எங்கள் அம்மா சாப்பிட போகிறாங்க. சப்பாத்தி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குருமா ஊற்ற போகிறாங்க. ஊற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க சப்பாத்தி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கும் குருமாவுக்கும் சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்குது. மாவு சப்பாத்தி இதை பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது. நல்லா பிசைஞ்சிருக்காங்க. ஆனா நான் பிசையில, பாப்பா ரெண்டாவது பாப்பா பிசைஞ்சாங்க. உண்மையிலே குருமாவும் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்டா இருக்குது. நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஓகே, பாய்.